ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் கோடி நாட்டினா தன்னில் பிறந்தவா தன்னில் பிறந்தவா கூட்டன் என்பார் தடவாயா தளவ மடத்தி நாங்கள் பாட அருளாக்கி எனக்கு வேணும் நாட்டிலையும் நல்ல நாடு புகழும் நாடு
போரடிக்கும் மாடு கட்டி ஏறடிக்கும் மூணு மலை பொழியோ மூணு நெல் விளையோ காபுரமடியில ஓடி ராஜா வள்ளி பெண் கொடியோ மன்னனோ மனைவியோ மகிழ்ச்சியாக ஆண்டுவாரால் கொண்டவனும் தேவியுமா கோலமாண்டுவாரால் கணவனும் மனைவியுமா ராஜாபுரம் தேசங்களால் கட்டுடனே ஆண்டுவார் கோபுரம்மா எதலார் ஒரு மண்டபம்மா அங்கனம்மா கட்டு மாளிகையா அடி மேலே பல்லாக்கு ஜாவடியா பல்லாக்கு முடி ராசாவுக்கும் சாகாவல்லி பெண் கொடிக்கும் முன்னாலே முன்னாலே கொடிமரங்கள் தங்கத்தால தார்காவல்லிக்கும் கோபுரம்னால கொடிமரங்களெல்லாம் தங்கத்தினால அப்பேற்பட்ட தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் அவனிகளை 56 தேட்டத்தை அரசர்களை எல்லாம் ஒப்படைத்தார்கள் அவனிகளை 52 தேட்டத்திற்கு பெரிய அரசனாக இருந்து கொண்டு தலைசிறந்த மன்னனாக ஆட்சி புரியணும் அரசு பண்ணணும் புரிய வேணும் என்று எங்க தர்க்கமுடிராஜனும் தார்காவல்லியும் ஆமையா தார்காபுரத்தை நீதியோடு நேர்மையோடு தயவு தாட்சிணியங்கள் இல்லாம தர்மம் தவறாம நீதி தவறாமல் தர்கராஜனும் தார்காவல்லியும் ஆண்டவருக்கு ஆமையா 64 மந்திரிகள் 1000 தலையாரி கூட்டங்கள் அப்பேற்பட்ட தர்க்கமுடிராஜாவும் தார்காவல்லியும் அரசு செய்த இருவருக்கும் பொருள் இருக்கு குறைவும் இல்லை நாடு இருக்கு நகரம் இருக்கு நகரத்தினால் குறைவும் இல்லை ராஜாவுக்கோ தார்காவல்லி பெண் கொடிக்கும்
மடிக்கம்மா மகளவனு இல்லையா மாநிலத்தார் மடிக்கம்மா வளர்ந்த ஒண்ணு இல்லையா வளர்ந்தார்கள் மடிக்கம்மா பிள்ளை இல்ல அம்மா என்று பாலக்கட்ட பிள்ளை இல்லை காக்கிற காலத்தில் தாயாம இருக்கலாமா காலத்தில் இருக்கலாமா அலையில இறுதியாக நாளையிலே உங்க தேவிதார் காவல்லே மாநிலத்தில் பேர்வாதி கட்டி போதது
கட்டி பூஜை பண்ண பிள்ளை இல்ல கொடிப்பாவி
பெண்ணாடி என்ன பாலம் கபருவாடி என்ன பாலம் மன்னவரே மன்னவாம் தர்க்கமுடி ராஜா ராஜாவே தேவியான தார்காவல்லிக்கு அது பெஞ்சே பொழிய மாறோ பெண்ணாடு மலை மாறோ பிஞ்சில காயம தேவி தார்காவல்லி பெண்ணாடி என்ன பலம் பெண்கோடி ஒரு புள்ளி ஒண்ணு இல்லையா தமிழ புள்ளியத்த பாவியே இந்த கவலையத்தார் பேசுவார் அரசாள பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அரசனத்தான் அழிவாக பேசுவார் மன்னவா எங்கட நம்ம இருந்தாலும் இழப்பம் ஐயா குத்தம் இல்ல மன்னவா மவனதற்கா நம்ம வாழ்ந்தா இழப்ப ஐயா நம்ம மாண்டிட்டாலும் குத்தம் இல்ல நம்ம இருந்து என்ன பலன் உண்டு மருணலோகம் போனாலும் அந்த மருணலோகம் பதவி இல்ல செத்தாலும் அடிந்தாலும் சிவலோகம் போனாலும் அந்த சிவலோக பதவி இல்ல மன்னவா தர்க்கமுடி ராஜா ராஜாவே இந்த உலகத்தில் உண்ண வெறுக்காத கனி புள்ளக்கனி அல்லவா ஆமையா பிள்ளைக்கனியே பெரிய கனி மதளக்கனி மாண்பு மிகும் கனி அல்லவா குழந்தை செல்வமே கூடிய செல்வம் அல்லவா எல்லா செல்வத்தையும் வாங்கலாம் கொடுக்கலாம் ஆமையா ஆனா பிள்ளை செல்வம் இல்லையானா கடைசி வரைக்கும் நமக்கு பிழை என்ன வரும் தெரியுமா என்னையா வண்ணகணத்தான் கரையோரோ கரையோரோ கிண்டி தூக்க ஊராட்டம் வரும் மாநிலத்தை ஆளு
விளக்கெடுப்பம் முன்னால அடி கலவடப்பம் பின்னால கலவடப்பம் பின்னாலே மையான கரையிலதான் மகளவன் இல்லையானா மந்திரி போர்க்களமோ மன்னர்மார் போராட்டமோ ஒல்லியத்த பாவிக்குத்தான் விசாரணை நடக்கும் ஐயா அதனால மன்னவரே நாம வயத்திலே ஒரு பிள்ளை இல்லைனாலும் நாமல் காசுக்காவது ஒரு பிள்ளை வாங்கி கையால வளர்த்து மலடு பட்டத்தை தீர்த்தாக வேண்டும் என்று அந்த தரணியாளும் தர்க்கராசன் முன்னாலே தார்காவல்லி சொன்ன போது அப்பன் தலை சிறந்த சக்கரவர்த்தி தர்க்கராசன் தன் மனைவிக்கு சொல்லுதா என்ன சொல்லுதார் ஐயா? அடியே தார்காவல்லிய எத்தனை பணம் கொடுத்து எத்தனை பொன் கொடுத்து வாங்கினாலும் எத்தனை சவம் கொடுத்து எழுதி ஒரு பிள்ளைய வாங்கினாலும் நாள நடக்கும் வகை என்ன தெரியுமா ஐயா? எம்மச்சத்து கோரு வாங்கி தெருவில் கொண்டு நாம வேட்டோமானா தெருக்களெல்லாம் நிறைந்திடுமோ தெரிஞ்ச ஜனங்கள் மதிப்பார்களோ நிறைந்தேடமா வாங்கி கடத்தெருவில் கொண்டு கடைகளெல்லாம் நிறைந்திடுமோ நிறைந்தேடமா எம்ம கண்ட ஜனங்கள் மதிப்பார்களோ அதை அடுத்த வீட்டு பிள்ளைய நம்ம பாசத்தோட வளர்த்த அது பகை வந்து சேருவோம் அதனால தார்காவல்லி எத்தனை பணம் கொடுத்து வாங்கினாலும் வயிறு நிறைய மட்டும் அப்பாங்கும் ஆமா சொல்லும் வயிறு நிறைந்த பிற்பாடு சித்தப்பாடுதான் சொல்லும் அதனால் தாம் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி என்றா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பஜிக்கு உதவாத அன்னம் தாவத்தை தீக்கா தண்ணி சரித்திரம் அறியாத பெண்டீர்கள் கோபத்தை அடங்காத வேந்தன் ஒருமலை கொள்ளாத சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் இருந்து நமக்கு பயன் இல்லையம்மா அதனால் நாம இருவரும் செய்ய வேண்டிய கட்டுக்காவல் என்ன தெரியுமா? என்ன செய்யணும் ஐயா? பிள்ளை எல்லா இருவர்களும் ஆமா மகராசா மடிவினில தெப்ப குளத்தில தர்க்கராசன் தார்காவல்லி இருவேரும் கை கொடுத்து முங்கி மூழுகளும் தீர்த்தமாடி மாத்துடைத்து தின்னாட்டு காப்பணிந்தோ மகராசா மடிவினில மன்னவனும் தேவியும் மதலை இல்லா இருவர்களும் 1000 மலங்கம்ப நட்டி கம்பத்தடி மேலே எல்லோ காந்த ஊதி செப்பு ஊசி இருவர் கையால் ஊனனும் ஊசின முனையில உள்ளாக்க நீட்டனும் ஊசி மேல் நிறுத்தனும் உடையவனார் பேர சொல்லி 12 வருட காலம் நம்ம பாரதவம் செய்யணும்
அம்மா கை குழந்த கிடைக்கும் அம்மா மனைவியர்க்கு முன்னாலே மன்னன் அவர் சொன்ன போது ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஈசனும் கிளியும் அம்மா பிள்ளை இல்ல தவத்துக்குத்தான் தவம் இருக்க வேணும் என்று தரணி ஆளும் தர்க்கராஜன் தரணி போற்றும் தார்காவல்லி மதலையில்லா இருவேளும் மகராசா மடுவினில தெப்பக்குளம் வருவாரா வருவாராள் அந்த படித்துறையில் இறங்குவாரா இறங்குவாரா வருவாரா மன்னவனும் தேவியும் மாரளவு தண்ணிக்குள்ள முங்கி முழுகுவாரா முழுகின இருவேரும் அள்ளி சிவ முழுகுவாரா ஆண்டவன தொழுவாரா சங்கராஜன் தார்காவல்லி பிள்ளைகளா இருவேர்களும் அமையோ சீத்தாடினார் மத்துடித்தினார் தென்னாத்து காப்பெல்லாம் அணிந்தார்கள் அணிந்ததோர் சர்க்கராஜன் தார்காவல்லி இருவேர்களும் அமையா அந்த மகாராஜா மடுவுக்கு வருகின்றார் வருகிறார்கள் மகாராஜா மடுவுக்கு வந்த இருவர்களும் இவர்களும் கடவுளை நினைத்து தவம் இருப்பதற்காக ஆக தந்து கொண்டு தரமெழுகே தரமாளிகே சந்தனத்தால் கோலம் இட்டு கோலம் மேட்டு மன்னனும் மனைவியும் மனைவியும்மா மாவால தரமெழுகே தரமாளிகே மஞ்சளையால் கோலம் போட்டா கோலம் போட்டா பாலால தரமெழுகே தரமாளிகே பன்னிரல கோலமிட்டு கோலமிட்டு அந்த கோலமிட்டு இருவர்களும் இருவர்களும் அது 50 அடி அகலமாக அகலமாக 60 அடி நீளமாக நீளமாக ஆழக்குழி அமைப்பாரா அமைப்பாரா அமைத்ததொரு இருவர்களும் இருவர்களும் 1000 மலங்கம்பத்தையும் கம்பத்தையும் கம்பத்தையும் குழி மேல நிறுத்துவாரா நிறுத்துவாரா கம்பத்தையும் குழி மேல நிறுத்துவாரா நிறுத்துவாரா எல்லாம் கம்பத்தின் முனையிலதான் மனையிலதான் இருவேரும் கை கொடுத்து கை கோர்த்து அந்த காந்த ஒதி செப்பு ஒழி பூதி இருவர் கையில் நிறுத்துவாரா நிறுத்துவாரா நிறுத்திருக்கு ஊசியில விஜயில பிள்ளைகள தர்க்கராஜன் காராஜன் பிள்ளைகள தார்காவல்லிய கார்காவல்லி மனநாக்க நீட்டுவார் ஊசி மேல நிறுத்துவார் நிறுத்திருக்கு இருவர்களும் ஆண்டவன் பேர சொல்லி அந்த வயசில் நிற்பார்களா அருந்த வயசில் நிற்பார்களா தரணியாளும் தர்க்கராஜனும் தார்காவல்லியும் தார்காவல்லியும் நமக்கு கோடி செல்வம் இருந்தும் செல்வத்தை ஆள குழந்தை இல்லை என்று இல்லை என்றோ மன்னனும் தேவியுமாக மகாராஜா மடுவின் 1000 முழம் கம்பத்தை நிறுத்தி கொண்டு கம்பத்தின் மேல் காந்த ஊசி செப்பு ஊசியை ஊனிக்கொண்டு முனை ஊசியிலே உள்ளாக்க நிறுத்தி கொண்டு ஆண்டவனார் பேர சொல்லி எப்படி தவம் இருந்து வாரார் தெரியுமா எப்படி என்ன உண்ணாமல் ஊரங்காமல் புகழை மறக்காமல் தண்ணியது அருந்தாமல் ஆண்டவன் புகழை மறக்காமல் சிந்தையும்மா கடவுளை நாடி அங்க தவமேற்கால்
தார்காவல்லியா 12 வருடமாக ஆமையோ இறையவன் பகவானை நினைத்து தவம் இருந்தோ 12 வருஷ காலம் பகவான் வராமல் தர்கராஜன் செய்த தவங்களும் தார்காவல்லி செய்த தவமானது வானத்துக்கும் பூமிக்கும் தவமருந்து வளருதையோ ஆகாயம் பூமிக்கும் அருந்தவத்து வளர்ந்திடும் இருவர் செய்த தவமதுதான் கைலாசம் போகுதையோ கைலாசம் போனவோது தர்கராஜன் தார்காவல்லி இருவர் செய்த தவமதுதான் ஆடாத கைலாசோ ஆடி அங்காதை குதையோ நவலாத கைலாசத்தோ நவடும்படி ஆகுதையா கைலாசத்தை ஆட கண்ட பகவானோ கையிலுக்குள்ள பதறுதார என்னடா காலை 4ஆம் ஜாமம் இருந்தோம் சக்தி அளந்த தினையை கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் படி அளந்து வந்தமே உயிர்களுக்கும் படி அளந்தமே 84 கோடி ஜீவம் ஆமையா 84 கோடி ஜீவத்தில் யானை முதல் எறும்பு வர மாநில மனுக்களுக்கு மற்றுள்ள சிவங்களுக்கெல்லாம் கல்லுக்குள் இருக்கும் தேரை தாயார் கர்ப்பத்தில் இருக்கும் ஜெஜுவுக்கு கூட ஆமையா முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் படி இழந்தமே வளர்ந்து வந்தமே ஈ முதல் எறும்பு வரை ஈசலுக்கெல்லாம் படி அளந்து வந்தமே அளந்த படிகள் எந்த ஒரு தவறும் இல்லாம வந்தமே இப்ப கைலாசம் கிடுகிடு 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 என்று ஆடுதா செய்த இந்த கைலாசம் ஆடுதுன்னா உலகத்திலே எது தவறு இருக்கின்று எங்க ஆண்டவன் பகவான் வரக்கூடிய நேரமானது என்னையா மத்தியான மதியம் போல மதிய உச்சி நேரத்தில் பார்வதிட்ட சொல்லாமல் படியே அங்க வாங்காமல் மதியத்தில் உலகங்களை பார்ப்பதற்கு உடையவனார் பகவானோ அந்த கையில விட்டு புறப்படுதா வழிமறித்து இந்த மதியத்தில என்னிடத்தில் சொல்லாமல் எங்க நீங்க
சொல்லாம இன்ன இடம் போறேன் இன்ன இடத்துக்கு போயிட்டு வாரம்னு என்னிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லாம போறீங்களே கடவுளே பகவானே ஈஸ்வரா இறைவா எங்க போறீர்கள் என்று கேட்காள் ஈஸ்வரி. ஆமையோ அப்ப ஈஸ்வரி கேட்ட நேரத்தில் ஈசன் பகவான் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுதா? அம்மையர பார்வதிய அது நாம் போற பாதை அம்மா இருக்கும் படியிலதான் குறை இருக்கு அது நாம் படைத்த உயிரிலதான் சீவாங்க தப்பி இருக்கு அந்த தினைய அளக்காமல் சீவங்கள் பட்டினியா இருந்து கொண்டு பகவான தேடுதம்மா படிகளக்க போறேன் என்று அந்த பகவான் சொன்ன நேரம் பார்வதியா கேக்காள எஞ்சி மங்கம்மானே என்னிடத்தில் சொல்லாமல் பகவான் போறதால அது உங்க மேல் சந்தேகந்தான் ஐயா சந்தேகந்தான் எனக்கு அதிகம் ஆயிடுத உங்க சத்தி பார்வதியா சந்தேகத்தை தீர்க்கணுமே நான் உங்க படியளப்ப நான் இதுவரைக்கும் பார்க்கலையே இன்னைக்கு மதியம் போல படியளக்க போறதால மன்னனோட படியளப்ப மாயாசக்தி பார்க்கணும் இதனாரு படியளப்ப சரியா பாத்திரணும் சாமியோட படியளப்ப சத்தி நானும் பாத்திரணும் சத்தி நானும் பார்க்கணுமே நாளைக்கு நீங்க போகணுமே பகவான் இடத்துல பார்வதியா வரங்க வரங்கட்ட பார்வதிக்கு பகவான் அவர் சொல்லுதாரே அம்மையேற பார்வதிய என்னோட வந்தையானால் இடைஞ்சலி இருக்குதம்மா சாமி கூட வருவையானா பெரிய சங்கடங்கள் வந்து சேரும் சங்கடங்கள் வந்து சேரும் அதனால பெரிய உங்கனவன் பகவான் கூட்டிக்கிட்டு போக மாட்டேன் உலகங்களை காட்ட மாட்டேன் அப்படி உலகத்தை நான் காட்டினாக்கா அது பெண்மனும் பேளமனும் அது பெண்மனசு கேளாதம்மா உன்னை கூட்டிகிட்டு போனோம்னா பெண்மனம் பேளமனம்மா உன்னுடைய மனசு பொறுமை உள்ள மனசு மனசு இளவன மனசம்மா அதனால பார்வதி என்னரை கட்டி எழுத்துற வாதித்தாலும் பெண் புத்திம்பா சொல்வார்கள். அதனால அந்த இமத்துக்கும் இடைஞ்சலுக்கு நீ ஆளாக வேண்டாம் பார்வதி. என் சங்கடம் என்னோட இருக்கட்டும்மா. என் கைட்ட நிலைமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கணும். மற்ற மக்களுக்கு நான் கைச்சத்தை கொடுக்கப்படாது. அப்படி நான் கைட்ட இமிசி இடைஞ்சலை கொடுத்தோம்னா என்னை பூலோகத்து மானிட மக்களும் மற்றுள்ள ஜீவங்கள் எல்லாம் என்னை குறைவாக பேசுவார். அதனால அந்த திருவிளையாடல் சோதனையை நீ பார்க்க வர வேண்டாம். ஏன் சுவாமி நான் வரப்படாது? அப்படி உங்களுக்கு முன்னால நான் என்ன தவறு பண்ணினேன்?
உங்களுக்கு முன்னால நான் ஏதாவது குற்றம் செஞ்சனா இல்ல குறை எதுவும் செய்தனா உங்களுக்கு தெரியாம எது தவறு பண்ணனா ஒரு உடலோடு ஒரு உயிராக வலது பாவ நீங்கள் இடது பாவனா ஒரு உயிராக இந்த உலகத்துக்கெல்லாம் சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை சிவன் இல்லை என்றார் இப்பேற்பட்ட தத்துவ உலகத்தை படைத்த சத்தியும் சிவனுக்கும் இருவேறு தானே இந்த உலகத்தை திட்டிச்சோம் இருவேறு தானே இந்த உலகத்தை படைச்சோம் அது என்ன உங்களுக்கு மட்டும் இந்த உலகம் சொந்தம் எனக்கு உரிமை இல்லையா உங்களுக்கு பாதி பங்குன்னா இந்த மலையரசன் மகளுக்கும் பாதி பங்கு இருக்கா இல்லையா எம்மா நான் இல்லைன்னு சொல்லல எனக்கு பாதி உரிமை இருந்தா உனக்கும் இந்த உலகத்துல பாதி பங்கு உண்டு இருவேறும் இருந்ததா இந்த உலகங்களை காட்சி கொடுக்கும் அதனால இன்னைய நிலைமைக்கு என் கூட நீ வரக்கூடாது அப்படி வந்தீங்கன்னா இடைஞ்சல் அதிகம் இருக்கு ரொம்ப இருக்கு ரொம்ப இருக்கு சுவாமி உங்க கூட வந்தா இடைஞ்சல் என்ன இடைஞ்சல் உங்களை படியளக்க விடாம மறிக்க போறேனா இல்லம்மா நான் படியளக்கதை சொல்லல நான் படைச்ச உலகம் பலவிதம் என்னுடைய படைப்புல பலவிதமான படைப்புகள் இந்த உலகத்துல எக்கச்சக்கம் இருக்கும் அப்பந்தான் பார்வதி பகவான் முன்னால கேட்கா இறைவா பலவித படைப்புங்களா இந்த படைப்பினுடைய தத்துவம் என்ன என்று இறைவன் பகவான் முன்னாலே கேட்கவும் அன்னைக்குத்தான் இந்த உலகத்தினுடைய தத்துவ அவதாரத்தை ராஜதீட்ட சொல்லுத பார்வதி பல படைப்புனா என்ன தெரியுமா ஒருவனை அரசனா ஆக்கியிருப்பேன் ஒருவனை ஆண்டியாவும் ஒருவனை கண்ணில்லாம படைச்சிருப்பேன் ஒருவன் கையில்லாமலும் ஆக்கியிருப்பேன் ஒருவனை கால் இல்லாமலும் ஒருவனை குருடா படைச்சு ஒருவனை கூனனாவும் அது மட்டுமல்ல என் படைப்புல யாமனுக்கு 7 பிள்ளை கொடுத்திருப்பேன் உற்றாரைக்கு ஒரு பிள்ளை குடிக்க இந்த உலகத்துல தாமிச்சங்கள் எல்லாம் இருக்கும் அப்பேற்பட்ட படைப்புகளை பார்க்க வர வேண்டாம் என்று ஆதி பகவான் சொன்ன நேரத்தில் ஆமையோ அம்மையான் உமையவாள் ஆதி பராசக்தி சத்தியானவா ஆண்டவன் முன்னாலே என்ன சொல்லி கேட்கா தெரியுமா சொல்லுதா அப்பேற்பட்ட உலகங்கள 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 உமையவளும் பார்க்கணுமே 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 நீர் படைத்த சீமையத்தான் ஜெயமையத்தான் ஜெயமையத்தான் பார்வதியா பாத்திரணும் 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 அவனிகட மக்களையும் 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 ஆதிசக்தி பாத்திரணும் 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 ஆதிசக்தி பாத்திரணும் 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 மக்களையும் மக்களையும் பாத்திரணும் ஆதிசக்தி பாத்திரணும் உலகங்கள 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 சிவன் தேவி பார்க்கலன்னா பார்க்கலன்னா உண்டதில பயனும் இல்ல பயனும் இல்ல வரங்கில மோட்சம் இல்ல மோட்சம் இல்ல மோட்சம் இல்ல என்ன நீங்க அழைத்திரணும் அழைத்திரணும் அழைச்சிரணும் அழைத்திரணும் அழைச்சிரணும் இந்த உலகங்களை காட்டிரணும் 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 இந்த உலகத்தை காட்டணுமே 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 அழைச்சிரணும் அழைத்திடணும் காட்டணுமே உலகங்களை காட்டணுமே அண்ணன் பகவானுக்கு முன்னாலதான் இங்க பார்வதியா வரங்கக்கா வரங்கட்ட ஈஸ்வரிக்கு பகவான் சொல்லுவாரா என்னோட நீ வரணுமானா நீ
வா பேச மாட்டேன் மாட்டமென்னே வழக்கை சத்தியம்மா சத்தியமோ இந்த பகவானுக்கு கொடுக்கணுமே பார்வதி பகவானுக்கு கொடுக்கணுமே சத்தியமோ கொடுக்கணுமே பார்வதியா கொடுக்கணுமே அம்மா என்னோட வந்தையான ஈரேழு உலகங்களை நீ யாருட்டு பார்க்காம நீ கவிழ்ந்ததுல நிமிராம நீ கடவுள் கூட வரணும் அம்மா பார்வதி கடவுள் கூட வரணும் அம்மா கடவுள் கூட வரணும் அம்மா ஆதிபராசக்தி முன்னாலே ஆண்டவன் பகவான் அம்மா என்னோடு நீ வருவையான பார்வதி பாபேச மாட்டோம் என்று வழக்கு சத்திய வேணும் வேணும் பார்வதி இந்த ஈரேழு உலகத்துக்குள்ள போவேல நீ யாருட்டு பாராம ஏத்து முக முடியாம முழிச்சு பார்க்காமல் கவிழ்ந்ததலை நிமிராம வரணும் பார்வதி ஆமா அதனால சத்தியம் கேட்கும் சத்தியன் தந்தையானா ஆனால் உன்னை அழைத்து இப்பமே உலகத்தை காட்டுதன் என்று பரமசிவன் சத்தியம் கேட்டார் பராசக்திட்ட ஆமையோ ஆதி பராசக்தி பின்ன வாரதம் முன்ன உணராமல் முன்னு வரும் பகையை பின்னால பாராமல் இந்த உலகத்தினுடைய மக்கள் மற்றுள்ள ஜீவத்தை பார்க்க ஆசைப்பட்டவா பார்வதி ஆண்டவனுக்கு முன்னால ஆண்டவனே பகவானே பேச மாட்டேன் ஐயா பகவானோட சத்தியத்தை கொடுப்பாளாம் சுவாமி அவர் வாங்குவாரா வாங்கின பகவான் படி எடுத்து கேட்பாரா படி எடுத்து கேட்டபோது பகவானோட தேவிதான் ஆதிபராசக்திதான் கடவுளான பகவானுக்கு நாளை நல்ல தினை எடுத்து இறங்கி வந்த பகவானும் மதியம் போல அந்த மதிய உச்சி வெயிலில்தான் இந்த மாநிலத்து மக்களுக்கும் மற்ற உள்ள ஜீவத்துக்கும் அவர் படைத்த உலகத்தில் உள்ள
மக்களுக்கும் மானிட பிறவிகளுக்கும் மற்ற உள்ள ஜீவத்துக்கெல்லாம் இறைவன் ஒண்ணு உயிர் தப்பாம தவறாமல் வரிசையாக படியளக்கார் பகவான் யானையில் இருந்து எறும்பு வரை அமையோ மானிட மனுக்கள் மற்ற உள்ள ஜீவங்களுக்கெல்லாம் கல்லைக்குள்ள இருக்கும் தேரைக்கும் காயார் கர்ப்பத்தில் இருக்கும் சிதுவுக்கும் முட்டைக்குள்ள இருக்கும் குஞ்சிக்கும் ஈ முதல் ஈசல் முதல் எறும்புக்கெல்லாம் இறைவன் படியளக்கதை எல்லாம் பார்வதி பார்த்து வாராள். அப்பா ஆண்டவன் படியளப்புல எந்த தவறும் இல்லையா இல்லையே என்று 7-14 உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பார்க்காள். பகவான் படைத்த உயிர்கள் எந்த தவறும் இல்ல, குற்றம் இல்ல, குறை இல்ல, கிடையாது. 7 உலகத்தை சுத்தி பார்த்தவர்கள் ஆமையா பராதத்தையும் பகவான் படியளப்ப முடித்து விட்டு கையிலக்கு தம்போணும் ஜீவனுமாக உலகத்தை கடந்து வாரா வரக்கூடிய இருவர்களோ தார்காபுர வழியாக சத்திய ஜீவன் வருவாரா தவமிருந்த தர்க்கராஜன் தவமிருந்த தார்காவல்லி கம்பத்தில நின்னவர்க்கு காலெல்லாம் நடுங்குதையா தவமிருந்த இருவருக்கும் கையெல்லாம் பதறுதையா தவமிருந்த தர்க்கராஜன் தவமிருந்த தார்காவல்லி அல்லும் பகலுமாக 60 நாளியலா அரகரா சிவனை என்று தவன் செய்த இருபேரும் அந்த ஆண்டவன பாடுதாரு இருவேரு ஆண்டவன பாடுதார பகவான என்ன தவறு செய்தோம் ஐயா யாருட்டு பாராமல் இறையவா இருக்கணுமோ பாரத்தவன் செய்து வாரோம் பகவமனம் இழகலையா அரசன் செய்கின்றவத்துக்குத்தான் ஆண்டவா வரவும் இல்ல தவம் இருந்த தர்க்கராஜன் தார்காவல்லி இறைவனுடைய புகழை சொல்லி இறைவா நாங்கள் என்ன குற்றம் செய்து யாரிட்டு பாராம 12 வருட காலமாக இருக்கும் தாமித்தம் என்ன என்று தர்க்கராஜன் தார்காவல்லியும் கேட்ட போது தவத்தில் நின்று புலம்பும் போது தார்காவல்லி புலம்பும் சத்தம் மன்னனான் பார்வதிக்கு காதில விழுந்திடுத கேட்டவதோ கடவுளை தாமரிப்பாளாம் அண்ணங்கிட்ட கேப்பாளாம் சாமி எந்தொரைய தார்காபுரம் வரபோது சங்கரனார் பேரை சொல்லி இருப்பதாரு பேர சொல்லிய பார்வதியா கட்டவாது பகவானும் சொல்லுவாரா மன்னன் தானே தரணியாளும் தர்க்கராஜன்
தர்க்கராஜன் தார்காவல்லி பார்வதி கேட்டதுக்கு பகவான் நின்னு சொல்லுத சொல்லுதார் பகவான். இந்த தார்காபுரத்திலே தவம் இருக்காருன்னா இருக்காருன்னு சொன்னால் இது பிரம்மனுடைய ஆமா மகாவிஷ்ணு உந்திகமலத்தில் பிறந்தவன் பிரம்மதேவன். பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவன் வலது கால் பெருவிரலிலே பிறந்தது தர்க்கராஜன். அந்த பிரம்மதேவன் இடது காலில் பிறந்தவாதான் தார்காவல்லி. இப்பேற்பட்ட இருவேர்களும் அவங்க தெய்வ பிறப்பு பிறப்பு அல்லவா. அந்த தெய்வ பிறப்பா இருக்கவர்களுக்கு அவனுக்கு அரசம் பட்டம் கொடுத்து தர்க்கராஜன் தார்காவல்லி என்று பேர் கொடுத்து இந்த தார்காபுரத்தை அரசாள வைத்ததும் பகவான் பத்தா. ஆமையா மன்னா இந்த செய்தி எனக்கு தெரியாம போச்ச மன்னா. அப்ப தவம் இருக்கு இருவரையும் பார்த்துட்டு போவோம் என்று பகவானத்தான் கூப்பிட்ட வேளையில மன்னன் பகவான் மறுவார்த்தை சொல்லாமல் தவம் இருக்கும் எல்லைக்கு தான் சக்தி சிவன் வருவார். தவம் இருக்கும் ராசனை தவம் இருக்கும் ராசத்திய சக்தி சிவன் பார்த்து கொண்டு இருவேரோ ஐயாவே தர்க்கராஜா அம்மாவே தார்காவல்லி இருந்த தவம் போதும் அம்மா ஐயரங்கி வாங்க தவத்தை விட்டு முடிப்பாரா தவத்தை விட்டு இறங்கி வாரா. இறங்கி வந்த இருவர்களும் சத்திய சிவன் முகம் பார்த்து முக்காலும் வளமை வந்து முடிபணிந்து வணங்குவார். வணங்கி நின்ன தார்காவல்லி பகவானுக்கு முன்னால் முத்து போல் கண்ணீர் எல்லாம் சோர விட்டா பகலம் போல கண்ணீர் பகவானுக்கு முன்னாலே பக்கம் எல்லாம் சோர விட்டா கண்ணீரை வடிப்பாளாம். கடவுளுக்கு முன்னாலே இளவரசி தார்காவல்லி ஏ கதறி அங்க துடிப்பாளாம். கண்ணீரை வடித்த போது கடவுளும் கேட்காரு ஏ தரணியாளும் தர்க்கராஜா ஏ தரணி ஒற்றும் தார்காவல்லி பகவானுக்கு முன்னாலே கண்ணீரை வடிப்பதென்ன கவலை கொண்ட நிலைமை என்ன. பகவானும் கேட்டபோது தர்க்கராஜன் தார்காவல்லி உள்ளத உள்ளபடி சுவாமி கிட்ட சொல்லுவார். ஆண்டவ பகவான் அழும்பத்த வீடு இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னாள பிள்ளை இல்ல மண் இருந்து மனை இருந்து அந்த மனையாள மதலை இல்ல. உங்க பேரை சொல்லிக் கொண்டு 12 வருட காலம் பாரத்தவன் செய்திருக்கும் தவம் இருந்த இருவருக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும் பிள்ளை வரம் தர வேணும். மதலை இல்லா இருவருக்கும் மதள வரம் கொடுக்கணும் குழந்தை இல்லா இருவருக்கும் ஆண்டவன் பகவான் குழந்தை வரம் தர வேணும். கொடுக்க குழந்தை இல்ல கனியது குழந்தை கனி தரவே சாமிக்கு முன்னாலே தர்க்கராஜன் தார்காவல்லி கரம் எடுத்து வணங்குவேன். நின்று கரம் எடுத்து வணங்குதை பார்த்த பகவான் மனசு பதறி இழகுது ஐயா. ஏ தர்க்கராஜா தார்காவல்லி நீங்க செய்த தவங்கள் எல்லாம் என் கண்ணுக்கு உயர்ந்திருக்கம்மா. ஆனா தவம் இருந்த இருவர்களுடைய சாதகம் ஏடு இருந்துதானா. ஏ
இருவருடைய கணக்க பார்க்கணும்னா கைலாசத்திலே கணக்க பார்க்கும் சித்திரபுத்திர நைனார் அழைத்து அவரிடத்தில தான் உங்க விதிநாதம் இருக்கான் இருக்கான் அம்மா. சித்திரபுத்திர நைனார் இடத்துல உங்க சுழிநாதம் இருக்கான் இருக்கான் அம்மா. உங்களுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா என்று அந்த கணக்கு பார்க்கும் சித்திரபுத்திர நைனார் தான் பார்த்து சொல்லணும் சொல்ல முடியும். அதனால சத்தியசிவன் கைலாசத்துக்கு போறோம் அம்மா. உங்க கணக்கெடுத்து பார்த்து பிள்ளை இருக்கா இல்லையா என்று உங்களுக்கு மறுதந்தி வரும் அம்மா. அதனால் தவம் இருந்தவர்கள் இருவர்களும் கவலை வேண்டாம் உங்களுக்கு. மகாராஜா மடுவினிலே மௌன தவமாக இருங்களேன். தார்காவல்லி இடத்தில் சொன்ன பகவான் சத்தியம் ஜீவனமாக தார்காபுரம் தன்னை கடந்து தானாகிய கைலாசம் சத்திய ஜீவன் வருவார வந்த இருவர்களும் கணக்கு பார்க்க நைனார கடவுளால பாரா பயந்து போய் சித்திரபுத்திர நைனாரும் பகவான் முன்ன வருவாரா தர்க்கராஜை எடுத்து சுவாமி அவர் பார்க்க சொன்னார். அப்ப சித்திரபுத்திர நைனாரும் தர்க்கராஜை எடுத்து அண்ணா பகவான் முன்னால் பார்ப்பாரா. தர்க்கராஜன் பிள்ளைகளையும் என்ன பார்த்து கொண்டு ஆண்டவா பகவானே இது தரணியாலும் தர்க்கராஜன் இப்பிறப்பிலே மௌன தர்க்க ஆமா. முன்னு ஒரு காலத்தில் மலை வேடனாக இருந்து கொண்டு காட்டிலே வேட்டையாடி இருக்கான். வேடின தர்க்கராஜன் கமரிமான் ஜனமான அன்பு கொண்டு கொன்றதால ஜனமான கொன்ன பாவம் தானே ஏழு தலைமுறைக்கு அவனுக்கு அந்தும் பிள்ளை பிறக்க சட்டம் இல்ல தலைமுறைக்கு கமரிமான் ஜனமானை கொன்ன பாவம் பெரிய பாவம் அல்லவா. அதனால் தர்க்கராஜன் கர்மம் செஞ்சா 7 தலைமுறைக்கு பிள்ளை இல்லைன்னு யாடி சொல்லுது ஐயா. அவன் செஞ்ச பாவத்துக்கு பிள்ளை இல்லைன்னு பிழை இருக்கு ஐயா. உடனே பராசக்தி நைனாரை கூப்பிட்டு அந்த தர்க்கராஜன் ஒரு கர்மம் செஞ்சிருந்தாலும் அவன் தேவியான தார்காவல்லி தர்மம் செஞ்சிருப்பாளா அந்த தவம் இருந்த தார்காவல்லி ஏடெடுத்து பாருங்கள் என்று ஆதிபராசக்தி நைனாரிடத்தில் சொன்ன நேரத்தில் அப்பன் தார்காவல்லி கணக்கெடுத்து நைனாரை பார்க்கும் போதே தார்காவல்லி ஆட்டிலதான் பெரிய பாவம் தான் செய்திருக்கா பகவானே அவ இப்பிறப்பில் தார்காவல்லி அவ முன்னூறு பிறப்பிலதான் மலை பழிச்சியா பிறந்திருக்கா மலை பழிச்சியா பிறந்த நேரம் 7 பிள்ளை உண்டு 7 பிள்ளைகளை வளர்க்காமல் தார்காவல்லி கையால பிள்ளைய அருங்கதத்தில் தள்ளி இருக்கா அருங்கதத்துக்குள்ள கொண்டு இருக்கா அந்த குழந்தைகள் கொன்ன பாவம் இந்த தார்காவல்லி கணக்கிலதான் அது 10 தலைமுறைக்கு பிள்ளை அது இல்ல ஐயா
ஐயோ தலைமறைக்கு அவருக்கு பிள்ளையாதி இல்லை ஐயா இல்லை ஐயோ அவன் செஞ்ச இருவருக்கும் யாந்தும் பிள்ளை இல்லை இன்னும் இல்லை என்றோ அன்னை ஆட்டில அழிஞ்சிருக்க இது நயினாரு சொல்லும் போது இடமிருந்த பார்வதியா ஆகாசமா எழுந்தரிக்கா எழுந்ததொரு ஈஸ்வரியோ மன்னன் கிட்ட சொல்லுவாள பகவானே ஆண்டவன பிள்ளை இல்ல இருவேறு பிள்ளை வரம் கொடுக்கணுமே மலரை இல்ல இருவேருக்கு மலர வரம் கொடுக்கணும் குழந்தை இல்ல இருவேறு குழந்தை வரம் கொடுக்கணும் குழந்தை வரம் கொடுக்கலன்னா உங்க சத்தி கோமதியா கொலமுடி பெணிச்சிய மலர வரம் கொடுக்கலன்னா மாலை போற நிஜிய பிள்ளை கொடுக்கலன்னா ஆதிபரா சத்தினா அக்கினிய வளர்த்திருவேன் சத்தி அக்கினில இறங்கிருவேன் கதபாடி இன்னைக்கு இரவில தீவிர பெரி ராசாவுக்கு என் மாயாண்டி சுடலைக்குத்தான் என் சக்கரவர்த்தி முண்டனுக்கு இந்த 3வது வெள்ளி அது இரவு நேரம் பாடணுமே அது இன்னைக்கு மதியத்தில தர்ம சாசா வாசலே 1008 மாடனுக்கு அண்ணாவி தளவமா எங்க தளவ மாடத்தியோ சாமி வந்து பிறக்கடும் இரவு ராத்திரிக்கு என் சொடல கதை பாடணும் அதனால ஐயா எழுதி கொடுத்திருக்கிறது சிவலப்பெரி சொடல கதை பாட பாடுங்கள் சிவலப்பெரி சொடல தான் நமக்கு ஆமா பெரிய தெய்வம் தெய்வம் அல்லவா என்று எனக்கு எழுத்து மூலமாக வந்திருக்கு தந்தி மூலமாக வந்திருக்கு அதனால் சபையோர்களே பெரியோர்களே பகவான் முன்னே சொல்லுவாளாம் தவம் இருந்த இருவருக்கும் புள்ள கொடுக்கலன்னா அவர் செய்த தவமே அழியும் ஆமா அதனால பகவானே பிள்ளை இல்லா ராஜனுக்கு ராஜாத்திக்கும் ஏட்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க பிள்ளை வரம் கொடுத்தாக வேணும் என்று ஆதிவராஜத்தி பிடிவாதம் கொண்டா ஆமையா உடனே பகவான் பார்த்தாரே இப்பேற்பட்ட சத்தியத்தான் பிள்ளையா பிறக்க வைக்கணும் இவன் நம்ம சொல்ல கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க இப்பேற்பட்ட பராசத்திய மௌனதற்கனுக்கும் தார்காவல்லிக்கும் மகளாக பிறக்க வைக்க வேண்டும் என்று பகவான் ஏ ஜாதி பார்வதிய பிள்ளை இல்ல இருவருக்கோ நீ போய் பிள்ளையாக பிறக்கணும் மதலை இல்ல ராசனுக்கு மகளாக அரசாளும் ராசனுக்கு பிள்ளையா நீ பிறக்கணும் பகவானும் சொன்ன போது ஆதிவராசத்திய பகவான வணங்குதார ஈஸ்வரா இறையோ பெண்ணா பிறக்கணுமா நாம் பேர் போக வாழணுமா அதே அன்று ஒரு காலத்தில் மதுரையாளும் பாண்டியருக்கு மகளாக பிறக்க சொல்லி பகவான் இங்க சொன்னிய
இறைவா பகவானே 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 அன்று ஒரு காலத்திலே மதுரை ஆளும் பாண்டியனுக்கு பாண்டியனுக்கு பிள்ளையில நீ என்ன மகளாக பிறக்க சொன்னியல சொன்னியல சுவாமி. நான் உங்க சொல்லலாம் தட்டாம நான் தட்டாத பார்வதி மதுரை ஆளும் பாண்டியனுக்கு மகளா பிறந்தேன். பிறந்தன பாண்டியர் மகளா பிறந்து வளர்ந்த காலத்துல என்ன மதுரை மீனாட்சியா ஆட்கொள்ளலியா கொல்லலியா சுவாமி. அன்று ஒரு காலத்திலே அதிகரத்தனுக்கும் அருணவல்லிக்கும் பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்னை அதிகரத்தன் அருணவல்லிக்கு பிள்ளையாக பிறக்க சொன்னியல சுவாமி. நான் உங்க சொல்ல தட்டாம போய் அதிகரத்தன் அருணவல்லிக்கும் பிள்ளையாய் பிறந்து நான் பிள்ளையா வளர்ந்து 10-16 வயசுல என்ன கயற்கனியாக ஆள்கொள்ளலியா கடவுள பகவானே. அன்று ஒரு காலத்திலே மதுரை ஆண்டதான் ராஜனுக்கு மலையரசனுக்கு மீனவ தலைவிக்கும் என்ன பிள்ளையா பிறக்க சொன்னியல சுவாமி. உங்க சொல்ல தட்டாம மலையரசன் மீனவ தலைவிக்கும் நான் பிள்ளையாய் பிறந்து வளர்ந்தேனே சுவாமி. என்னை மாலை சூடுவதற்காக மகர மீனை சம்பாரம் செய்து என்ன மாலை இட்டு மனம் முடித்து வல்லியா சுவாமி. இப்ப தர்க்கராஜன் தார்காவல்லிக்கும் என்ன பிள்ளையாக பிறக்க சொல்லியல சுவாமி. நாம் பூலகத்து ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்தேன் பிள்ளையாக வளர்ந்தேன். பூத்திருக்கும் காலத்தில் ராசாவோட மகளத்தான் ராசாவுக்கு கெட்டி வைப்பா. அரசரோட கூட்டத்துக்கு அரச மகளை கெட்டி வைப்பா. மானிடத்து மாப்பிளைக்கு மகளாக சூடி வைப்பா. நான் தர்க்கராஜ மன்னனுக்கும் தார்காவல்லி பெண் கொடிக்கும் பிள்ளையா நாம் பிறந்தா நாள ஒரு காலத்தில உலகத்து மாப்பிளைக்க நாம் போய் வாழணுமா. இப்படி பார்வதியா கேட்டவோது பகவானும் சொல்லுவாரா சத்தியவும் மையவள் சாமி சொல்ல மறக்காமல் தர்க்கமுடி ராசனுக்கும் தார்காவல்லி பெண் கொடிக்கும் யாரு மத்த பிள்ளையாக அவதாரம் பண்ணணும். அவதாரம் செய்தியான தார்காவனம் பக்கத்தில் மகராசா மடுவின் தெப்ப குளத்தில இலையிலையும் பூவிலையும் நீ பிள்ளையா பிறக்கணும். தாமரை தடாகத்தில நீ சத்தி போய் பிறக்கணும். நீ சத்தி போய் பிறந்தையா தர்க்கராசன் தார்காவல்லி பிள்ளைய கண்டெடுத்த பிள்ளைய புகழாக வளர்ப்பார். பார்த்தெடுத்த பிள்ளைய பக்குவமா வளர்ப்பார். வளர்த்து வரும் மகதா வளர்த்து வரும் மகளும் தான் 5 வயதில அறிவுணரும் பருவத்தில ஆண்டவன வருந்தனும். 16 வயதில உங்க அப்பன் தர்க்கராஜ் அவனிகட அரசரெல்லாம் அரமனைக்கு வரவளப்பான். ரவமக பார்வதி பெண்ணாக அலங்கரித்து மனவடையில் நிறுத்தி வைக்கும் தர்க்கராஜ் சுயவரம் வைப்பான். சுயவரம் வைக்கும் போது மாலையிட்டு மனம் முடிக்க மனவாள வரவேணும். தாலி கட்டி கைப்பிடிக்க சுவாமி நீங்க வரவேணும். திருப்போட்டி மனம் முடிக்க சிவனே நீங்க வரவேணும். உள்ளத்தில வருந்தனுமே நீ வருந்தி நடந்தையானோ உன்னுடைய சுயவரத்தை நானே வந்து முடிப்பேன். அன்று சொன்ன வாக்குப்படி ஆண்டவன் வருவேன். சொன்ன சொல்ல தவறாம இந்த சொக்கநாத சொக்கநாதன் வாரம் ஈசான மூலையில குப்பத்தொட்டி பக்கத்தில் பகவானா நிக்க மாட்டேன். பண்டாரமா நிப்பேன். ஆண்டவனா நிக்க மாட்டேன். ஆண்டியாக பார்வதியா எரியுமா
பகவானை பார்க்கும் ஈஸ்வரியா எரியுமால ஈசனுக்கு பராசக்தி எரியுமால பராசக்தி இந்த பகவான பார்வதியோ தர்க்கமணி ராஜாவுக்கும் தார்கவல்லி பெண் கோடிக்கும் என் மகளாக பிறக்க வாரா அது ஆறுமத்த குழந்தையாக சத்திய அவதாரம் எடுப்பாளா இந்த மத்தியான மதியம் போல மதிய உச்சி நேரத்தில மடிவினில அந்த தெப்ப குளம் தண்ணியில தான் ஏன் தாமர பொய்கையில எங்க சத்தியான் பார்வதியோ ஏ பச்சை மதலையாக என் மாதர்கள் கொலவ போட ஏ மும்மாரி மலை பொழிய எங்க சத்தியான் ஈஸ்வரியா அன்னையிலையும் பூவிலையும் ஏ பூவில சத்தி பிள்ளையா பிறந்திருக்கா ஏ பூவிலையோ பிள்ளையாக பிறந்திருக்கா ஐயா பிறந்திருக்கும் திருமகளோ ஏ தர்க்கரதாரியும்படி தார்காவலி கேட்கும்படி பூவா நல்லா கோவா என்று குழந்தை சத்தம் பாடுவாளா அழக சத்தம் போட்ட போது தர்க்கராஜன் தார்கவல்லி குழந்தை சத்தம் காதல்க தெப்ப கோளம் தண்ணிக்குள்ள கரையோரம் சுத்துவா ஆள பிள்ளை கிடைத்திருக்க ஆளரங்க கஜத்துக்குள்ள மகளும் வந்து கலந்து தர்க்கராஜன் தார்கவல்லி கடவுளனு அவுகிற இருவருக்கும் யாருக்கு விட்ட தண்டு போல யாதிவர சத்தியவா அலையடித்து சத்தி படித்தவரைக்கு வருவா படித்தரைக்கு வந்த வேளை மன்னனும் தேவியும் குவாதித்தான் தூக்குவாரான் மகளை பாடி லட்ச முத்த விட்டா வாரி எடுப்பாரா அந்த மகளையும் தான் வலது கண்ண முத்த விட்டா கண்டெடுத்த மகளையும் தர்க்கராஜன் தார்கவல்லி அள்ளித்தான் தூக்குவாரான் மகள் அரவணைத்து முத்தம் விட்டு கோட்டைக்கு தான் கொண்டு வந்த மகளையும் பேர் கொடுக்க வேணும் அவனிகடாரசர்களை எங்க தர்க்கராஜன் வரவழைத்து மகளுக்கு அந்த ராசரிடம் பேர்க அப்பன் பேர் கேட்ட வேளையில வந்தது ஒரு அரசரெல்லாம் தர்க்கமுடி ராசங்கிட்ட அந்த ராசரெல்லாம் சொல்லுவார் உங்களுக்கு பிறந்த மாவா இது உலகத்து பெண்ணி இல்ல தர்க்கனுக்கு பிறந்த மாவா இது தரணியில பெண்ணும் இல்ல பிள்ளை இல்ல இருவேருக்கும் ஆதிபரா சத்திதான் உங்களுக்கு மகளாக பிறந்திருக்கா அந்த ஈஸ்வரியா ராமத்தை தான் உங்க மகளுக்கு இட்டிட
கேட்க விட்டுறானோ ராஜாக்கள் கூட்டமெல்லாம் தங்கனிடம் சொன்னுவது கண்டெடுத்த திருமகள தங்க நல்ல தாளத்தில தங்க நல்ல தாம்பலத்தில் செல்ல மகள் ஈஸ்வரிய பீரம்பரப்பட்டு கட்டி வந்திருக்கும் மன்னர் முன்ன அந்த மகளையும் காட்டுவார் காட்டுகிற நேரத்தில அந்த அவனியடாரத்தரெல்லாம் பார்வதியே பார்வதிய எசமானி எசமா ஈஸ்வரிய சாச்சானி வந்திருந்த அரசரெல்லாம் அந்த பகவானோட தேவிக்கு தர்க்கம் பெற்ற மகளுக்குத்தான் அந்த பராசக்தி ராமங்களை அந்த அரசரெல்லாம் சூடுவார் பேரு விட்ட வேளையில தர்கராஜன் தார்காவல்லி அந்த அவனிகட அரசருக்கு செல்ல மகள் பிறந்தாள் என்று மகளுக்கு சீனி பாலம் செலவு செய்தார் பிறந்தாள் என்று அவளுக்கு சீனி பாலம் செலவு செய்தார் பேர் கொடுத்த ராஜாக்களும் அவரவர் தேசத்துக்கு அரசர்கள் போன போது அந்த மகளான பார்வதிய எங்க தர்கராஜன் தார்காவல்லி எங்க தலைமகள் ஈஸ்வரிய தன்னுடைய கோட்டையில தரையில விட்டமின்னா தண்டக்காலு நொந்திடும் பூமியில விட்டமின்னா மகளுக்கு பற்பாதனாவும் மகனே தர்கராசாவும் தார்காவல்லி பெண்படியும் எங்க மகளான பார்வதிய மார்பில தொட்டில் கட்டி அதனை மடி மேல நடபரத்தி செல்ல மகா ஈஸ்வரிய அங்க பாலில தொட்டில் கட்டி மகளை தொட மேல நடபரத்தி தொட்டில் கட்டி மகளை தொட மேல நடபரத்தி ராசாவும் ராசாத்தியும் அந்த ஒரு மகள் பார்வதிய அவருடைய கோட்டைக்குள்ள ஊட்டி வளப்ப அந்த செல்லமவ பார்வதிய உடம்பு நெய்வூரு ஈஸ்வரி சாச்சானிய தியாத்தி அவர் வளப்ப மகள தியாகம் எல்லாம் நெய்வூருக தார்காவல்லி நாலு ஒரு நீயுமா பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா அந்த தலைமகளை வளர்ப்பாரா வளர்த்தார்கள் மேனியுமா ஒரு வயதான் உச்சமூன்று உச்சமூணு வயதில தர்கராஜன் தார்காவல்லி தன்னுடைய மகளுக்கு மொட்டை போட்டு காது குத்தி அவளை
கடக்கமிட்டு அழகு எங்க ஈஸ்வரி பார்வதிக்கு நாலு நல்ல வயதாச்சு நடந்து ஓடும் பிராயமானா ஏ 56 வயதா எங்க அரும பார்வதிக்கு அன்னாரி ஒருவரும் பருவமானால் பார்வதி அறிவுணரும் அந்த செல்லம்மாவ பார்வதிக்கு எங்க தர்கரா தந்தார்கவல்லி ஏத்தியானும் தினமாவும் செல்லமகள விட்டு வாராம் அந்த தியானுக்கும் தினமாவுக்கும் ராதாவுடம பதா ஏ தர்கராஜா கோட்டையில தனி வளப்பா வளருவாளா ஆம் பாலும் பழங்களுமா மகளான பார்வதிக்கு அந்த வர்க்கக்கனி கொடுப்பா அந்த வர்க்கக்கனி பழத்தா அந்த செல்ல பார்வதியா அது 16 வயதா அவ பருவ பெண்ண இருக்கும்போது ஏ தாளை எது பூத்தது இந்த தலைமகளும் பூத்திருக்கா அல்லி மலர் பூத்தது எங்க அருங்கிலியா பூத்திருக்கா பிச்சிப்பு பூத்தது எங்க பேரரசி பூத்திருக்கா இந்த கனகாமர பூத்தது அந்த கட்டழகு பூத்தாள பூத்தது போய் கட்டழகு பூத்ததொரு செய்தி கேட்டு ஏ தர்கரா தந்தார்கவல்லி அம்மா அவனிகட உலகத்துக்கு ஆதியரசன் தர்கராசன் எப்பேற்பட்ட மகளுக்கு ஏ சடங்கு முறை கழிக்கணும் அந்த சாத்திரத்தை நடத்தணுமே சடங்கு முறை கழிக்கணுமே நம்ம சாத்திரத்தை முடிக்கணுமே தன்னுடைய மகளுக்கு சடங்கு முறைய அழிக்கணுமே அவனிகட நல்ல அரசருக்கு அரசருக்கு அறிக்க வலையத அனுப்பி வைத்தா அணி அணியா வருவார் அரசர்களும் வந்த போது செல்ல மகள் பார்வதிக்கு ஐயர வரவழைத்து பூரண கும்பம் சேகரித்து மந்திரங்கள் ஓதுவார் விஞ்ச மந்திரம் சொல்லுவார் சொல்லிருக்கும் வேளை மகளான பார்வதிக்கு பூரண கும்பம் சேகரித்து தர்கராசம் பெத்த மகள் பார்வதி ஈஸ்வரிக்கு 7-8 தோழி நின்று அருமமவாள் பார்வதிக்கு தலைக்கு தண்ணி ஊத்துவாராம் ஏ சடங்கு முறை கழிப்பாராம் சடங்கு முறை கழிப்பாராம் அப்படியே சடங்கு முறை கழித்த போது தர்கராசா பெத்தமவாள் தலைமகளம் பார்வதியா பெண்ணுக்கு பெண்ணழகம் மகிழகம் நிலவேச்சரியிடலாம் நீலவெண்டு கொப்பிடலாம் பொன்னேச்சரியிடலாம் பார்வதிய பொன்வெண்டுக்கு ஒப்பிடலாம் பொன்வெண்டுக்கு ஒப்பிடலாம் ஏ தர்கராஜா பெத்தமவா சாச்சானி ஈஸ்வரியா
தங்கத்தை வார்த்தது தரையில தான் விட்டது புன்னை தான் வார்த்தது பூமியில விட்டது சாச்சானி பார்வதியால் அழகில கூடியிருக்கா சூரிய பிரகாசம் செல்லமவா இருப்பாள் சந்திரன் ஒளிய வேட சத்தியவா இருப்பாளாம் அப்பேற்பட்ட அழகியத்தான் அரசமார் கூட்டம் எல்லாம் ஏ பெண் கேட்டு வாராரா பெண் கேட்டு வாரார அரடே பார்வதியா அழகுக்குத்தான் பாரில் உள்ள அரசரெல்லாம் மகளத்தான் பெண் கேட்டு மன்னர்களும் வருவார்கள் மன்னர்களும் கேட்பார்கள் கேட்க வந்த மன்னருக்கு தர்க்கராசன் சொல்லுவார் ஐயாவே ராஜா ராசமுடி தெரித்தவர் இன்மவா பார்வதிய யாருக்குன்னு நான் கொடுக்க காலகட்ட வரும்போது அது உங்களுக்கு சொல்லி வைப்பேன் வரும்போது உங்களுக்கு சொல்லி வைப்பேன் பார்வதிக்கு இன்னாருன்னு சொல்ல மாட்டேன் எம்மவா பார்வதிய சொந்த ஒரு மாப்பிளைக்கு நான் கொடுக்க மாட்டேன் அவனிகட அரசர்களும் அரமனைக்கு வந்திரணும் வந்து இருந்து பார்க்கும்போது என்மவா பார்வதிய மனப்பெண்ணா அலங்கரித்து மஞ்சன மேடையில என்மவா நிற்பாள நிற்கிற மவளுக்குத்தான் சுயமால கையில் கொடுப்பு சுயமால கை கொடுப்பேன் அவ எரியும் மாலையேதான் யார் கழுத்தில் விழுந்தாலும் என்மவ பார்வதிக்கு ஏ அவர்தான மாப்பிளையோ பார்வதிக்கு அவர்தான மாப்பிள்ளை என்னுடைய செல்லம்மவ பார்வதிய சுயவரம் நடத்த போறேன் சுயவரம் நடக்கும் போது வாலிபரும் வரலாம் வயதான கிழவங்களும் கோட்டைக்கு வரலாம் வரக்கூடிய மன்னர்களும் குருடங்களும் செவிடங்களும் நெட்டேனும் குட்டேனும் அவனிகட அரசரெல்லாம் சுயவரம் நடக்கும் போது அரமனையில் இருக்கணும் அவ எரியும் மாலையது யார் கழுத்தில் விழுந்தால் ஏ அவர்தான மணவாள தர்க்கமடி ராஜாதான் ஏ சுயவரம் வச்சிட்டாரு அந்த சுயவரத்தை பார்ப்பதற்கு குருடங்களும் செவிடங்களும் ஏ நெட்டையனும் கட்டையனும் ஏ வாலிப மாப்பிள்ளையும் ஏ வயதான கிழவங்களும் அந்த சுயவரத்தை பார்க்க வாரா எங்க தர்க்கராஜ பெத்த மகள் அவ மாலையிடும் பெண்ணும் போல அவளை பெண்ணாக அலங்கரித்து அவளை அன்ன பச்சி மேடையில அந்த மகளைத்தான் நிறுத்திருக்கா அப்பன் தர்க்கமுடி ராசாவும் அந்த மாணிக்க மாலையத்தான் அந்த மகையில் கொடுப்பானா என் மகளை பார்வதியோ அது சுயவரம் நடக்குதம்மா நான் இன்னாருக்கு இன்னார் என்று நம் மாப்பிளா குறிக்கலைய நான் தலை சிறந்த சக்கரவர்த்தி நான் அவனிகட ராசாவுக்கு பெரிய அரசனா நான் இருக்கேன் அவன் சுயவரம் நடக்கும் அம்மா அந்த சுயவரம் நடக்கையில யார் கழுத்தில் மாலை போய் விழுந்தாலும் அவர்தான மாப்பிள்ளைய என் மகள பார்வதிய கோட்டையில பெண் பிறந்தா கோட்டையில சுயவரத்தை முடிப்பதற்கு சிவபெருமா வருவாரா அன்று சொன்ன வாக்குப்படி ஆண்டவனும் வருவாரா மாலையிட்டு மனம் முடிக்க பகவான் மாப்பிள்ளையா வருவாரா அவளை தாலி கட்டி கை பிடிக்க
பார்வதியா அந்த மாணிக்க மாலையத்தான் கையால சுத்துவாள கைய விட்டு எரிவாள ஈஸ்வரியா எரிஞ்ச மாலை இதன் கழுத்தில் போய் விழுந்திடுமா பார்வதியா எரிஞ்ச மாலை பகவான் கழுத்தில் போய் விழுந்திடுமா விழுந்து அந்த சுயவரத்தை முடித்து சத்தியம் சிவன் வந்து கொண்டார் கைலைக்கு வந்த நேரம் அங்கு தர்க்கராஜன் தார்காவல்லி யாகம் வேலி வளர்க்க அந்த வேள்வி யாகத்தில் தர்க்கந்தலை வெட்ட தார்காவல்லி தலையை விழ உடனே ஆண்டவன் பகவான் மாம மாமியா என்று வேர்விலை பிறந்த வேர்வ புத்திரன பிறவி செய்த மாட்டுத்தலை ஆட்டுத்தலை கொண்டாட சொல்லி அந்த வேர்வ புத்திரனுக்கு வரம் கொடுத்தார் பகவான். உடனே ஆளுவன காவுக்குள்ள மாட்டுத்தலையும் ஆட்டுத்தலையும் அறுத்து தர்க்கராஜன் தலைக்கு பதிலாக மாட்டுத்தலை விட்ட வைத்தார். அந்த தார்காவல்லி தலைக்கு பதிலாக ஆட்டுத்தலை விட்டு வைத்து மாடனுக்கு மாடனாக பிறவி செய்தார் பகவான். 1008 மாடனுக்கு அண்ணாவி தளவ மாட தாயான தளவ மடத்தி தனமதா சவாசலில அண்ணா வேலையான வேலையப்பா மாயாண்டி உனக்கு விளையாடு மதியம்மப்போ வேலையப்பா மதியம்மப்பா மதியம் போல மதிய உச்சி நேரத்தில என் தர்மசாத்த வாசலில அவசியமா வெந்தவச்சினால அண்ணா வீசவ பெருமா பொண்ணு முத்தி இழப்பா சங்கியிலே புதத்தாரா முட்டைய மன்னனுமா அலங்காத முட்டை சுவாமி இங்க முட்டைச்சி அம்மாளம்மா தளவ மாடனுமா தளவ மாடத்தியா செல்லம்மாவ தொட்டிச்சியா தொட்டிச்சி அம்மாளம்மா பலவேத்த காரணம்மா ஆண்டவங்காருப்பையாவா ஐயாவான முண்ட சுவாமி ஐயம் பந்தி கூட்டமல்ல மத்தியான மதியம் போல மதியம் போல மதியம் போல மதியம் போல ஐயா மதிய உச்சிய நேரம் போல மதியம் போல நேரம் போல ஐயம் பந்தி கூட்டமல்ல தர்மசவாசலேல சிவனந்த பெருமாளும் ஒண்டிகள இருளப்பனா பிரம்மசதி பேச்சியம்மா பிரம்மகுல ராச்சிதையா சங்கீலி பூதத்தாரா தளவனல்ல மாட சுவாமி தளவனல்ல மாடத்தியா தொட்டிச்சி அம்மனும்மா அலங்காத பலவேதக்கார காவல் தெய்வம் கருப்பையாவா ஐயாவன முண்ட சுவாமி உங்களுக்கு மத்தியான மரியாச்ச மாயாண்டி சுடல ஐயா உனக்கு மதிய உச்சி நேராச்ச நீ பாரி வேட்டையாடு நேரம் ஆண்டவன் சுடல ஐயா நீ பலி பூசையாக்கு நேரம் தொடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை செஞ்சுடல மாயாண்டி அப்பா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை அடங்காத மாயாண்டி முண்டத்தோட பிறந்த பிள்ளை இருதல முண்ட சுவாமி காவல் தெய்வம் கருப்பையாவும் பலவேத காரணம் இங்க சங்கிலி போதத்தாரா பொண்ணு முத்தி இழப்ப 1008 மாடனுக்கும்
சுவாமி மொட்டைய சுவாமி அம்மா எங்க மொட்டைக்கு அம்மாளம்மா மத்தியான வேலையில மடிய ஊத்தி நேரம் போல தர்மசாச வாசலில ஐயம்பந்தி தெய்வங்களும் ஐயாதாளி பாடு நேரம் தெய்வமே அட்டகாசம் பண்ணு நேரம் உங்களுக்கு மதிய வச்சு வேலையாச்சு ஐயனுக்கு ஐயனாக எங்க தர்மசாச வாசலில அவசியமவன் தவசினாத அண்ணாவி சிவபெருமா சிவபெருமா சத்தியம்மா பிரம்மசக்தி பியாச்சி அம்மா பிரம்ம ஒரு ராஜிதையும் எங்க ஒண்டிகள் இருளப்பனா அமிர்தத்தில பிறந்த புள்ள சட்டனரகேந்திரபாலா சாமி செங்கிலி பூதத்தார அண்ணாவி தளவ மாடா தளவ நல்ல மாடத்தையும் தொட்டிச்சி அம்மனுக்கும் எங்க பலவேதக்காரனுக்கும் அண்ணாவி கருப்பையாவும் தொடர்வழிவில் பிறந்த ஐயா செல்ல மகன் செஞ்சூட மணி விளக்கில் பிறந்த மாயாண்டி முண்ட சுவாமி உனக்கு மத்தியான நேராச்ச பேச்சிமவன் சுடலைக்குத்தான் உனக்கு மதிய உச்சின் தவறுதப்பா நீ காவு கொள்ளு வேலையப்பா நீ காடு சுத்தி பாக்கு நேரம் மாயாண்டி சுடலாய்யா இந்த மத்தியான நேரத்தில் நீ மையானம் போகு நேரம் அடங்காத செஞ்சுடல நீ மாண்டபணம் எடுக்கு நேரம் நீ இடுகாடு பாவு நேரம் ஆண்டவனே சுடல ஐயா நீ இறந்த பெணும் திங்கு நேரம் வேலையான வேலையா ஜெய சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு ஓடியா சுடல கண்ணு விளையாடு நேராஜா சுடல ஐயா விளையாடு நேராஜா சுடல ஐயா ஓடியா சுடல மாடா விளையாடு சமயமாச்சா சுடல ஐயா உச்சி நல்ல மதியாச்சு சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா பேச்சி மகனு ஓடியா பேச்சி மகனு கொடிய நேரம் தவறுதப்பா ஐயா கொடிய நேரம் தவறுதப்பா சுடல ஐயா ஓடியா சுடல மாடா மையானம் பாவு நேரைய சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா மாயாண்டி ஓடியா மாயாண்டி நீ மாண்ட பெணும் எடுக்கு நேரம் சுடல ஐயா நீ மாண்ட பெணும் திங்கு நேரம் சுடல ஐயோ ஓடியா சுடல மாடா மையானம் போகு நேரையா சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல மாடா ஓடியா சுடல மாடா நீ மாண்ட பிணம் திங்கு நேரம் சுடல ஐயா நீ மாண்ட பிணத்தை திங்கு நேரம் போ சுடல ஐயா ஓடியா
சுடல மாடா ஓடிய சுடல மாடா மாண்ட பிண வேவுதப்பா சுடலையா சுடல மாண்ட பிண வேவுதப்பா போ சுடலையா ஓடிய சுடல மாடா போ சுடலையா மாண்டவன போ சுடலையா தில்லவன களமதில சுடலையா